யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம். ஆட்டுக்குட்டி எப்படி இருக்க வேண்டும்? பழுதற்றதும் ஆணும் 1 வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். எதை வீட்டுவாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளிக்க வேண்டும். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தெளிக்க வேண்டும். சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஆட்டுக்குட்டியின் மாம்சத்தை எதோடு புசிக்க கடவன்? அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும், புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும், புளிப்பில்லா அப்பத்தோடும் கீரையோடும். சரியான பதில் புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும். சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். ஆட்டுக்குட்டியின் மாம்சத்தை எப்படி சமைத்து புசிக்க வேண்டும்? தண்ணீரில் வேக வைத்து, எண்ணெயில் பொரித்து, நெருப்பில் சுட்டு. நெருப்பில் சுட்டு என்பது சரியான பதில். ஆட்டுக்குட்டியின் மாம்சத்தை எவ்வாறு புசிக்க வேண்டும்? அறைகளில் கச்சை கட்டிக்கொண்டு, கால்களில் பாதரட்சையை தொடுத்துக்கொண்டு, கையில் தடி பிடித்துக்கொண்டு புசிக்க வேண்டும். பொருத்துக. முதல் மாதம் 14ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை புளிப்பில்லா அப்பம் புசிக்க வேண்டும். 14ஆம் தேதி மற்றும் 21ஆம் தேதி பரிசுத்த சபை கூட வேண்டும். 10ஆம் தேதி ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். 14ஆம் தேதி புளித்த மாவை நீக்க வேண்டும். 6 லட்சம் புருஷர்கள் இருந்தார்கள். 430 வருஷம் எகிப்திலே குடியிருந்த காலம். 14ஆம் தேதி ஆட்டுக்குட்டியை அடித்து சமைக்க வேண்டும். வஸ்திரங்களில் கட்டி தோள் மேல் எடுத்துக்கொண்டு போனார்கள். நான் யார்? பிசைந்த மா. எதை எடுத்து கிண்ணியில் இருக்கும் இரத்தத்தில் துவைக்க வேண்டும்? ஈசோப்பு கொழுந்துகளின் கொத்தை. நடு ராத்திரியில் நடந்தது என்ன? எகிப்து தேசத்தில் இருந்த முதற்பேர் அனைத்தையும் மிருக ஜீவன்களின் தலையீற்றனைத்தையும் கர்த்தர் அழித்தார். இஸ்ரவேல் புத்திரர் ராமசேசை விட்டு சுக்கோத்துக்கு போனார்கள். சரியா தவறா? சரி.